எங்களை நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிருக்கல அப்படின்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல இருந்து விலகி புதிதா ஒரு கட்சி தொடங்க போறதா ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. இதை நம்பி பல விசுவாசிகள் பின்னாடி பறையெடுத்து சென்று இருக்காங்களாம். அண்ணாமலைக்கு வந்து பிஜேபியோட கொள்கையும் கோட்பாடும் பிடிக்கல, அதனால அவர் விலகி வந்துட்டாரு. அவர் பின்னாடி போனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், அவருடைய கொள்கை வந்து வேற விதமா இருக்கு அப்படின்னு பல பேர் அவர் கட்சியில சேர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா அவர் பிஜேபி விட்டு விலகி வரல, பிஜேபி தான் அவரை அனுப்பியே விட்டுருக்கு. இதை நான் சொல்லல, எல்லா அரசியல் தலைவரும் சொல்லிக்கிட்டு வராங்க. தாமரை தமிழ்நாட்டுல வளராதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிஜேபி அண்ணாமலை மூலமா ஒரு புதிய கட்சியை தொடங்கி அது மூலமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவோம்னு ஒரு திட்டத்தை போட்டிருக்கு. அதுக்கு அண்ணாமலை அவர்களை ஆயுதமா பயன்படுத்து. இதுக்கு முன்னாடி திமுக தான் பி டீம், அதிமுக தான் பி டீம், தாவேக்கா தான் பி டீம்னு ஒவ்வொருத்தவங்களா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா உண்மையான பி டீமே இப்பதான் இறங்குது களத்துல. இதோட விஷயம் என்னன்னா தமிழ் மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. காக்கா என்னவோ ஒயிட் பெயிண்ட் அடிச்சாலும் அது புறாவாயிராது, அது காக்கா தான், அது வெளுத்துரும். அதே போல அண்ணாமலை அவர்களுடைய இந்த மாஸ்டர் பிளான் மக்களிடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு பிஜேபி ஒரு வீடியோ பண்ணிருக்குன்னு மற்ற அரசியல் கட்சியினர் சொல்லிட்டு வராங்க. பிஜேபியோட இந்த திட்டம் வந்து வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.